வணக்கம். இன்னைக்கு ஆதி அழகு தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு சில பேச்சுல சிலவங்களை மட்டம் தட்டியும் பேசுவாங்க. இல்ல சில நேரம் அவங்க சரியான மடையன் மாங்காய், அது மடையன்னு சொல்லி திட்டுவாங்க. மடையன்னா அந்த முட்டாளுங்கிற மாதிரி அர்த்தத்துல, அவனுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மடையேம்பாங்க. மடையன் நிறைய பேரு அப்படி நல்ல இதாருன்னா அப்படிலாம் மடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் அதிகமா சொல்ல போனா, அதாவது சரியான மாங்காய் மடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவே கிடையாது மாங்காய் மடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாங்காய் சில மாங்காய் அது பழுத்தாலும் தெரியாது, காயா பழமா. மற்றபடி மாம்பழங்கள்லாம் நல்ல மஞ்சள் நிறம் கொடுத்துரும். சில மாம்பழங்கள் பச்சை நிறத்திலே பழுக்கும், ஆனா தெரியாதனால அதை என்ன செய்வோம், கடைசியில அழுகி அது வீணா போகும். அதை வச்சுதான் சில நேரம் மாங்காய் மடைங்க அப்படிம்பாங்க. அவனை பார்த்தா மடையும் போல தெரியாது, ஆனா பார்த்தா அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மடையர்கள்னா யாரு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இன்னைக்கு. அதாவது பழங்காலத்துல நம்ம தமிழர்கள் அல்லது பழங்கால நம்ம மக்கள் தமிழர்கள் ஏரியை வடிவமைச்சாங்க. ஏரிய அரசர்கள் காலத்துலதான் இந்த ஏரி எல்லாம் வெட்டுவாங்க. எப்படி வெட்டுவாங்கன்னா, அதாவது நாட்டுல நம்ம இப்ப ராணுவம் இருக்கிற மாதிரி அப்ப படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ராஜா ஒவ்வொரு இடத்துல காவல் வச்சிருப்பாரு. அவங்க அந்த படைகளோட தங்கி இருப்பாங்க. அப்ப சும்மா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஏரி குளம் இதெல்லாம் வெட்டுவாங்க. அப்ப இப்படி ஏரிகளை வெட்டுவாங்க. இப்படி வெட்டின ஒரு ஏரி தான், சோழர்களால் வெட்டப்பட்ட ஒரு ஏரி தான் வீராணம் ஏரி. பெரிய நிலப்பரப்புல இருக்கும் அந்த அளவு. அப்படி ஏரிகளை வெட்டுவாங்க. இந்த ஏரிகள்ல நிறைய மழை காலத்துல நிறைய தண்ணீர் பெருகி நிற்கும். இந்த தண்ணீர் எல்லாமே எப்ப தேவைன்னா இந்த கோடை காலத்துல நீர்ப்பாசனத்துக்கு தேவை. அப்படிப்பட்ட நேரத்துல அதை தேக்கி வச்சாதான் அதை திறந்து விடுறதுக்காக மடைகளை வடிவமைச்சாங்க. ஏரிகள்ல தேக்கி வச்ச நீரை திறந்து விடுறதுக்காக மடைகள்னா எப்படி, இப்ப உள்ள ஏரிகள்ல எல்லாம் மடைகள்னா ஷட்டர் போட்டு இது பண்றாங்க. அணைகள்ல கூட ஷட்டர் போட்டு அந்த நீர்ப்பாசனத்துக்கு நீர் தேவைன்னா அந்த ஷட்டரை திறந்து விடுவாங்க. திறந்து அதை அடைப்பாங்க. அது ரொம்ப கொஞ்சம் எளிதான வேலை. ஆனா மிக பழங்காலத்துல இந்த ஏரிகளுக்கு மடை எப்படி அமைச்சாங்கன்னா, மடை மேல வைக்க முடியாது மடை. ஏன்னா நீர் மட்டம் கீழே வர போறது வர அந்த இருந்தாதான், மடை இருந்தாதான் தண்ணி கீழே அடியாழத்துல இருக்கிற தண்ணி வரைக்கும் வெளியேறும். அதனால இந்த மடைகளை அடியில நீரின் அடி ஆழத்துல மடைகளை வடிவமைச்சாங்க. அந்த மடைகளை எப்படி வடிவமைச்சாங்கன்னா, இப்ப மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த பனை நல்ல விளைஞ்ச பனை மரங்களை எடுத்து அதோட உள்தண்டை நீக்கிட்டு அதை அப்படியே வச்சு நல்ல வீதியான நல்ல பனை மரங்களை வச்சு அதுக்குள்ள வச்சு அந்த ஓட்டைக்குள்ள கோரை புல் நாணல் இதெல்லாம் வச்சா தள்ளிட்டு வந்துடும் தண்ணி. அதனால அது கூட நல்ல களிமண் எல்லாம் வச்சு நல்ல பூசி அப்படி மூடிடுவாங்க. அந்த மூடி வச்சிருந்தாங்க. தண்ணி எப்ப தேவையோ கோடை காலத்துல இத திறந்து விடுவாங்க. திறக்கிறதுன்னா அந்த சும்மா திறக்க முடியாது, மேல இருக்கிறத ஈஸியா திறக்கிற மாதிரி திறக்க முடியாது. என்ன செய்யணும், நீரின் அடி ஆழத்துக்கு போனோம். அந்த ஏரி எவ்வளவு உயரமாலாம் இருக்கும், எத்தனை அடி தண்ணி இருக்கும்ல, அவ்வளவு அடி ஆழத்துக்கு மூச்சடைக்குதான் போய் திறக்கிறது கை தேர்ந்தவர்கள் இருப்பாங்க. இது கீழே தேர்ந்தவர்கள் இருப்பாங்க. எதுக்கு, மடையை திறக்கிறதுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ள மூங்கி போய் அந்த மூச்சடக்கி கொஞ்ச நேரம், அது தேர்ந்தவரால தான் மூச்சடக்க முடியும், மற்றவங்களால மூச்சடக்கி அங்க போய் அந்த மடையை திறந்து விடுவாங்க. மடை திறப்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. காரணம், மடை திறக்கும் போது அந்த தண்ணீர் எவ்வளவு வேகத்துல தள்ளிட்டு வரும். அந்த தள்ளும் போது அந்த மடை திறக்கிறவங்கள கூட அடிச்சு தள்ளி கொண்டு போய்விடும். அதனால மடை திறக்கும் பொழுது மாண்டவர்கள் தான் அதிகம். பழங்காலத்துல ரொம்ப ரிஸ்கான வேலை, அது பயங்கர ஆபத்தான ஒரு வேலை அது. ஆனா அவங்கள இறந்தவங்க நிறைய பேரு, மாண்டவங்க தான் நிறைய பேரு, மீண்டவர்கள் ஒரு சிலர் தான் அதெல்லாம் இது பண்ணி வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு தொழிலை செய்வதற்கு தான் மடையர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல ராஜா காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அவங்கதான்
அவங்க உயிரை கூட துச்சமா நினைச்சுதான் அந்த தொழில் பண்ண போவாங்க. இல்லாம முடியுமா அவங்களால உள்ள போய் சரி நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படி செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவங்களதான் மடையர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம என்ன சொன்னா அந்த மடை திறக்கிறவங்களதான் மடையர்கள் மடையர்கள்னு அழைச்சு பிறகு காலப்போக்கில மக்கள் வந்து சும்மா கொஞ்சம் அறிவுல குறைஞ்சவங்க இல்ல முட்டாள் மாதிரி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் கூப்பிடுறதுக்கு மடையன், அவன் ஒரு மடையன், மாங்காய் மடையன்பாங்க, மடையாங்க வா அப்படிம்பாங்க. இது எல்லாமே அந்த மடையர்கள்ங்கிற வார்த்தையில இருந்துதான் வந்தது. வணக்கம்.